நீ வந்து அதை ஒரு வடச்சட்டிக்கு அப்படியே மாற்றிக்கணும். பேஸ்ட் இதுவும் இந்த அளவு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கணும். அதுக்கும் ரொம்ப அதுக்கும் ரொம்ப இதுவாக வரக்கூடாது. ரொம்ப தண்ணியாட்டம் வந்தால் நல்லாவே இருக்காது. கரண்ட் சட்னி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அச்சோ, எனக்கு அப்பாட்ட அடி வாங்க போகிறேன். அது கூட வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இதோ இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா அலாசிக்கணும். அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சர், அது கூட வந்து நம்ம பண்ணி வச்சோம்ல அதை எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா வந்து கிண்டிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கிறத அதே மாதிரி தண்ணியை போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நல்லா போட்டு கிண்டிக்கணும். கேமரா பிடிச்சிக்கிறியா? நான் கிண்டுறேன். மம்மி புடி, மம்மி ஏ மம்மி நான் கிடைக்கிறேன். இங்கே வந்து நல்லா கிளறிக்கணும். லாரியில் எப்படி இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா நைட் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து லைட் போட்டிருக்கோம் நாங்கள். கரண்ட் போயிடுச்சு. ஆமாங்க, கரண்ட் போயிடுச்சு. நம்ம வந்து டார்ச் ஆன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, இப்படி தான் இருக்கும். தோசைக்கு வச்சு சாப்பிட்பாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெரி டேஸ்ட் எப்படி பார்க்குறேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லடன் ரெசிபீஸில் நிறைய வீடியோ வரும். நீங்கள் பார்க்கணுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கலாம். இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆல்ல போட்டு விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.